இதோ பார்த்தீங்களா கைஸ் புறம். ஸோ இந்த புழு அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மண் போட்டுருவோம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் கைஸ் போகிறோம். மீன் பிடிக்க தேவையான பொருட்கள்லாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அது கைஸ். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா மீன் முள், மீன் தக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ் நேற்று. இது செட்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ நான் உங்களுக்கு எப்படி தூண்டில் செய்யறதுன்னு காட்டுறேன், அதே மாதிரி எங்கே மீன் பிடிக்க போகிறேன்னு காட்டுறேன். சரி வாங்க நம்ம போகலாம், போய் மீன் பிடிக்கலாம். ஸோ நம்ம தூண்டில் செய்ய தேவையானது பார்த்திங்கன்னா நரம்பு, தக்கை, முள் பார்த்திங்கன்னா 2 முள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு கரெக்டாக இந்த தக்கை வந்து நேராக நிற்கிறதுக்கு காய்ஸ். ஸோ அப்போ தான் நமக்கு மீன் சாப்பிடுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன முள் தான் காய்ஸ் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்ன முள்ளில் முதல்ல கட்டிப்போம். முதல்ல இது முடிச்சு திரும்ப 2 முடிச்சு போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நரம்பில் வந்து முள்ளை கட்டியாச்சு. இங்கே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்குல்ல காய்ஸ். ஸோ இது வந்து நம்ம வெத்தி பெட்டியால் அதை சுருக்கிடுவோம். நம்ம சுருக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது, வெளியே வராது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இது இருக்குல்ல வெயிட், இந்த வெயிட் இதில் வச்சு இதில் இப்படி எடுத்துக்கலாம் காய்ஸ். ஸோ கொஞ்சம் தூரம் இருந்தால் போதும். கொஞ்சம் தூரம் வந்துருச்சுங்களா, அப்படியே இப்படி ஒரு வச்சு போட்டுடலாம். அவ்வளோதான் காய்ஸ், வெயிட்டும் கட்டியாச்சு. ஸோ ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சுங்களா. அடுத்து தக்கை தான் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை இப்படி வச்சிடலாம். இங்கே நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ நூலும் இங்கே இருக்குது, அப்படியே நம்ம கட்டிடுவோம். இந்த சைடு வைக்கணும், மாற்றி வச்சுட்டேன். ஸோ நம்ம கட்டுவோம். நல்லா டைட்டாக கட்டுங்க. ஸோ ஏன்னா இதுதான் முக்கியம், டக்குன்னு திடீர்னு உருவிட்டு போயிடும். தக்கை இருந்தால் தான் நமக்கு அந்த மீன் மாட்டுதா சாப்பிடுதா இல்லையானு நமக்கு தெரியும். ஸோ அதனால் தக்க முக்கியம். ஒரு சில பேர் தக்கையெல்லாம் பிடிப்பாங்க மீன், நானும் தக்கையெல்லாம் பிடிப்பேன். நான் தக்கையோட பிடிச்சா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக மீன் சாப்பிடும்போது அந்த தக்கை உள்ளே செய்யும்போது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வரும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஃபீல் ஆகும் மீன் உள்ளே இசைக்கும் போது. அவ்வளோதானே, நம்ம இதை கொஞ்சமாக கட் பண்ணிடுவோம். இது அப்புறமா கட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை மிதக்க தானே செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த வெயிட்டு இந்த தக்கைக்கு போட்டாக்கா பாதி அளவுக்கு மேலே மிதக்கணும் காய்ஸ். ஸோ நாம் இப்போ அதை போய் செக் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்கை நிற்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு ட்ரம் இருக்குது காய்ஸ். ஸோ அந்த ட்ரம்முக்கு தான் வந்துட்டோம். இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் நிற்குதான்னு. நல்லாவே போட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா காய்ஸ், நிற்குது. ஸோ இந்த மாதிரி நிற்கணும். நின்னா தான் அடியில் இப்போது இதுதான் மீனுன்னா பிடிச்சி இழுக்கும்போது கீழே போயிட்டு வரும் காய்ஸ். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதை எடுத்து நம்ம கொம்பில் கட்டுவோம், அதுக்கப்புறம் புழுவை தோண்டுவோம். வாங்க போவோம். ஸோ காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா காய்ஸ், ஸோ இதுதான் நாம் கட்ட போகிற தூண்டிலோட கொம்பு. ஸோ இந்த கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக கட் பண்ணியிருக்குங்க காய்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அந்த நரம்பை கட்டணும். அப்போ தான் மேலேயும் உருவிட்டு போகாது, கீழேயும் உருவிட்டு வராது காய்ஸ். ஸோ நம்ம கட்டுவோம், கட்டிட்டு தூண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ காய்ஸ் நம்ம தூண்டிலில் பார்த்திங்கன்னா கட்டி முடித்தாச்சு. ஸோ ஃபுல்லாக நம்ம தூண்டில் வந்து ரெடி காய்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம புழுவை தோண்டி புழுவை எடுத்து மீன் பிடிக்க வேண்டியது தான் காய்ஸ். ஸோ வாங்க நம்ம புழுவை தோண்டலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புழு இருக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஸோ ஏன்னா இங்கே ஈரப்பதமாக இருக்குது, நம்ம தோண்டி பார்ப்போம். நம்மக்கிட்ட தோண்டுறதுக்கு மண்வெட்டி இல்லாததுனால கொம்பு தான் காய்ஸ். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு பெரிய புழு. இந்த மாதிரி நமக்கு ஒரு 5-6 புழு கிடைச்சா கூட போதும் காய்ஸ். ஸோ நம்ம ரொம்ப நேரம்லாம் பிடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான். நமக்கு கிடைக்குதானே தோண்டுவோம். தோண்டிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் எத்தனை புழு கிடச்சிருக்குன்னு. ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் நான் தோண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புறா ஒன்று போச்சு. அது எங்கன்னு பார்ப்போம். இதோ பார்த்தீங்களா காய்ஸ் புறா. ஸோ காய்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 புழு கிட்டே கிடச்சிருக்கு காய்ஸ். ஸோ இந்த புழு அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மண் போட்டுருவோம். மண் போட்டோன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாயிருக்கும், உயிரோடவும் இருக்கும், இந்த மண்ணுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், புழு கிடச்சிருச்சு. நம்ம தூண்டில் போட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம வந்து புழுவை கொக்கியில் போடலாம் காய்ஸ். பார்த்தீங்களா, இப்படி தான் போடணும்.
பொறுமையாக போடணும். ஸோ நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இது ஒரு சிலருக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொக்கியில் புழு போட்டாச்சு, வாங்க போய் பிடிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா கைஸ், நீங்கள் அவங்க பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் கைஸ். ஸோ அந்த மீன் தான் நம்ம பிடிக்க போகிறோம். நம்ம போகும்போது அங்கே இருக்காது, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குன்னு. இந்த ஓலை மாதிரி போட்டிருக்குல்ல, இந்த ஓலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு கரெக்டாக நம்ம தூண்டில் போட போகிறோம் கைஸ் அந்த மீனுக்கு. எனக்கு தெரிஞ்சு மீன் மாட்டும்தான் நினைக்கிறேன் கைஸ், ஏன்னா நிறைய இருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ கைஸ் உங்களுக்கு தெரியுதா கைஸ், தக்கை நல்ல இடத்துல தான் கைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மீன் எல்லாம் அதிகமாக இருந்த இடத்துல தான் போட்டிருக்கேன். ஸோ மத்தியான டைமே என்னன்னு தெரியல, இன்னும் குத்தலை கைஸ். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா கைஸ், கொத்துது கைஸ். ஸோ பார்த்தீங்களா, அசையுது தெரியுதுங்களா உங்களுக்கு, அசையிறது உங்களுக்கு அந்த தக்க அசையிறது காற்றுக்கு மட்டும் அசையலை கைஸ். ஸோ காற்று அடிக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் கன்ஃபார்ம் அங்கே மீன் இருக்குது கைஸ், அது மட்டும் எனக்கு தெரியுது. பார்த்தீங்களா, அந்த நரம்பெல்லாம் வேறு பிடிச்சி கடிக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாட்டும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு எதனா மீன் மாட்டு தான் நான் பார்க்குறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு நான் மீன் மாட்டுச்சுன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 minutes later. ஸோ காய்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மீன் கிடச்சிருச்சு காய்ஸ். ஸோ நல்லாவே பெருசாகவே இருக்குது ஜிலேபி மீன். ஸோ நாம் இதை எடுப்போம், நல்லா சுற்றிட்டு இருக்குது காய்ஸ். பார்த்தீங்களா என்னம்மா துள்ளுதுன்னு, நல்லா பெருசு காய்ஸ், நல்லா பெருசு. ஹை சை, வேறு வழி இல்லை கைஸ். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி தான் இதை எடுத்தாக்கணும். எடுத்தாச்சு, கையில் எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு. ஸோ பார்த்தீங்களா கைஸ், நம்மளுடைய முதல் மீன் நல்லாவே பெருசாகவே இருக்குது கைஸ். ஸோ ஜிலேபி தான், நான் சொன்ன மாதிரியே ஜிலேபி தான். ஸோ இதை நம்ம தண்ணியில் விடுவோம், இன்னும் எத்தனை மீன் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மீனை விடுறதுக்காக ஒரு பெரிய பக்கெட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ இந்த பக்கெட்டில் விட்டிருக்கோம் தெரியுதுங்களா. ஸோ நம்ம போய் அடுத்த மீனை பிடிக்கலாங்க. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு டிப்ஸு தரேன், எந்தெந்த மாதிரி முள் இருந்தால் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் மாட்டணும். ஸோ மீன் முள் வந்து எப்போயுமே சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ சின்னதாக இருந்தாலே போதும், கருப்பு முள் இருந்தால் அதுவும் நல்லது தான். ஸோ மெயின் சின்ன முள்ளாக இருந்தாலே நல்ல மீன் மாட்டுங்க. ஸோ வாங்க நம்ம போய் அடுத்த மீனை பிடிக்கலாம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து அடுத்த மீனுக்காக புழுவை மாட்டியாச்சு காய்ஸ். ஸோ நம்ம போடுவோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ், அங்கே வந்து மீன் நல்லா சாப்பிட்டு இருக்குது. ஸோ அது ஒன்று நல்லா எடுத்துகிட்டு போட்டோம் உள்ள, இன்னும் கொஞ்சம் இப்போ எடுக்க மாட்டியே. ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது மீன் கிடச்சிருச்சு காய்ஸ். ஸோ இதுவும் கொஞ்சம் பெரிய மீன் தான், நம்ம இந்த கொக்கியிலேருந்து எடுப்போம். ஓகே காய்ஸ், அடுத்த மீன் நாம் இதையும் போட்டுறோம். உள்ளே 2 மீன் இருக்குது காய்ஸ். much later. ஸோ காய்ஸ் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி புழு. ஸோ நானும் புழுவை மாற்றி போட்டு பார்த்துட்டேன், இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இதை நம்ம முழுசாகவே போடுவோம், இதுதான் கடைசி. கிடைச்சா நமக்கு லக்கு, இல்லைன்னா நம்ம அந்த 2 மீனோட நிறுத்திக்க வேண்டியதுதான் காய்ஸ். ஸோ நம்ம இதை போடுவோம். ஆன் பண்ணுறான் பண்ணிட்டேன் நல்லா கொத்துட்டு உள்ளே இஸ்துன்னு போட்டோம். இரு துண்டு புண்டா தட்றா, அப்படி தட்றா சைடில் தான். எனக்கு தெரியாதா. நல்லா மாட்டுட்டோம், வெயிட் பண்ண. பார்த்தீங்களா காய்ஸ், ஸோ நமக்கு இன்னொரு பெரிய மீன் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதுக்கு மேலே நம்ம மீன் பிடிக்க போகிறதில்ல. ஸோ இந்த 3வது மீனை எடுப்போம், எடுத்துகிட்டு நான் பேலன்ஸ் சொல்கிறேன். ஸோ மெயினாக உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மீன் பிடிக்கும்போது பேக் சைடு யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மேலே இந்த முள் போய் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பட்டு இருக்குது. ஸோ அதனால் மீன் பிடிக்கும்போது பேக் சைடு யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
நீங்கள் தனியாக வந்து கூட பிடிங்க. ஸோ நாம் இப்போ இதை இதனுடைய வாயிலிருந்து இதை எடுப்போம். அட இது என்ன காய்ஸ் வரமாட்டேங்குது, நல்லா மாட்டிட்டு இருக்கு காய்ஸ் வாயில். அவ்வளோதான் காய்ஸ், 3 மீன் காய்ஸ். ஸோ நம்ம இதையும் எடுத்து இதில் போட்டுருவோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிடிச்ச 3 மீனையும் எடுத்து திரும்பி அதிலே விட போகிறோங்க. ஸோ இதை நான் செய்யலான்னு பார்த்தேன், இது சமைக்க வேணாம். ஸோ நம்ம எங்கே இருந்து பிடிச்சோமோ அங்கேயே நம்ம விட்டுடலாம் காய்ஸ். 1. ஸோ இது 2வது மீன் காய்ஸ். 2. கடைசி 3வது மீன் எங்கே இருக்கு? 3வது மீன் தான் காய்ஸ், ரொம்ப சின்ன மீன். 3வது மீன் இல்லை, 2வது மாட்டின மீன் சின்ன மீன் எங்கே காய்ஸ் காணும்? இதுதான் காய்ஸ். கடைசி மீன், இதையும் நம்ம விட்டுடலாம். ஸோ கைஸ் நம்ம மெயினாக மீன் பிடிச்சதை பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொடுக்கலான்னு தான். ஸோ இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால, அது வேறு பேக் சைடு வாட்டுற மீனுன்றதுனால எதனா ஆயிடுச்சுன்னா என்னன்றதுனால தான் கைஸ் நம்ம திருப்பி அந்த மீனையே நம்ம அதிலேயே விட்டுட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கே வந்துட்டோங்க. ஸோ கை காலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. ஸோ நம்ம 3 மீன் பிடிச்சோம். பிடிச்ச 3 மீனுமே பார்த்தீங்கன்னா பிடிச்ச இடத்துல நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.